புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி தேர்தலில் முதலமைச்சர் நாராயணசாமி முறைகேட்டில் ஈடுபடுவதாக அதிமுக புகார் தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து புகார் அளித்துவிட்டு புதுச்சேரி அதிமுகவினர் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவங்க கிட்ட நேத்து கொடுத்தோம், இது அப்பாயின்மெண்ட் கேட்டு நேத்து வந்து sent an email and they graciously agreed to meet us. சொல்லுங்க சார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் நேர்மையான தேர்தல் நடைபெறவில்லை. அங்கு திரு நாராயணசாமி தான் வெற்றி பெறுவதற்காக தேர்தல் விதிகளுக்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். அவர் வாக்காளர்களுக்கு பணமும் கொடுத்துவிட்டார். மீண்டும் பிரிட்ஜ் தருவதாக கூறி டோக்கனும் கொடுத்துள்ளார். மேலும் அவர் முதல் அமைச்சர் நிதியிலிருந்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் பணம் கொடுத்துள்ளார் என்பதனையும் நாங்கள் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுடைய ஆணையின்படி தேர்தல் கமிஷனர்களை சந்தித்து மனு கொடுத்து முறையிட்டுள்ளோம். இந்த ரேஷன் கார்டில் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட் என்று காட்டப்பட்டுள்ள விவரத்தையும் நாங்கள் இன்று தேர்தல் கமிஷனரிடம் கொடுத்துள்ளோம். எனவே இந்த தேர்தல் நேர்மையாகவும் முறையாகவும் சட்டப்படி நடைபெறவில்லை. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு ஓம் சக்தி சேகர் அவர்கள் ஜெயிக்காமல் தடுப்பதற்கு எல்லா விதமான சட்டவிரோதமான நடவடிக்கைகளையும் நாராயணசாமி ஈடுபட்டுள்ளார் என்பதனை எடுத்துரைத்துள்ளோம். They said they will look into the our grievances and take action. இந்த தேர்தல் கமிஷனர்கள் திரு ஏ.கே. ஜோதி, திரு ஓ.பி. ரவாத் என்ற இருவரும் நாங்கள் முறையாக விசாரித்து முறையாக தேர்தல் நடத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் என்று உறுதி கூறியுள்ளார்கள். நம்ம என்ன டிமாண்ட்? இதே குற்றச்சாட்டு தான் தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலுமே வந்து அதிமுக மேல வைக்கப்பட்டது. இதோட இந்த சப்ஜெக்ட் நாங்க என்ன சார், நாங்க வந்து பாண்டிச்சேரி மட்டும் தான் நீங்க பேசணும். அது நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவினர் வந்து கடலூர்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து தங்களுடைய தொகுதியில இறக்கி அவர் பொய்யா கொடுப்பாரு. அவர் சொல்றதெல்லாம் பொய் சார். அவரு தான் சட்டத்தை மீறி இருக்கிறாரு. நாங்க வந்து இவங்க கிட்ட கொடுத்ததில்ல. நாங்க அடிஷனலா என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா, the district collector and the superintendent of police are acting in party, அதாவது பார்ட்டிசான ஆக்ட் ஒருதலை பட்சமாக அவருக்கு சாதகமாக இவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களை உடனடியாக அந்த இடத்திலிருந்து மாற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல இவர் வந்து காலையில் பிரச்சாரம் செய்துவிட்டு பிறகு முதலமைச்சர் அலுவலகத்திற்கு சென்று விடுகிறார். இவர் மக்களுக்கு மத்தியில் ஏற்கனவே தான் ஜெயித்து விட்டதை போன்ற ஒரு இம்ப்ரெஷனை அவர் ஏற்படுத்துகிற மாயையை ஏற்படுத்துகின்றார். ஆகவே இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இவர் வந்து அவருடைய முதலமைச்சர் அலுவலகத்தை அவர் பயன்படுத்தக்கூடாது.